நம்ம பட்டாசுக்கு மணியை மூட வச்சுட்டு நம்ம கிட்டே வேலை கட்டு வரானே, அவனுக்கு என்ன திமிர் இருக்கும்? யார் அது? அதான் அந்த ஆத்தா ரங்கநாதன், பொன்ராசு மச்சான். அப்படியா? மேனேஜர் கிட்ட சொல்லி உடனே அவனுக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்லு. என்னக்கா சொல்ற? சொன்னதை செய், விளக்கம் கேட்காத. அதிர்ஷ்டக்காரன் பண்ணி, அதனாலதான் அம்மா உனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க. நீ படிச்சவன், வேலையில பொறுப்பா நடந்துக்கணும். சரிங்க. இதுல 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 3 லட்சம் ரூபாயா? ஆமாப்பா, 3 லட்சம் ரூபாய் பேங்க்ல கட்டிட்டு ரசீதை கொண்டு வா. போகும்போது வேலை கிடைச்ச விஷயத்த வீட்டுல சொல்லிட்டு போயிடுறேங்க. சரி சரி, சொல்லிட்டு வேகமா போ, பேங்க மூடிட போறாங்க. வரேங்க. பணம் பத்திரம்பா. மேனேஜர், பணத்தை காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சத்தியமா அந்த பணத்தை நான் திருடலையா? என்ன நம்புங்கய்யா சார், நீ நம்புங்க சார். என் பொண்டாட்டிக்கு வாங்கின பூமையை சத்தியமா சொல்றையா. நிறுத்துங்க. என்ன விட்டுருங்க சார், சத்தியமா நான் திருடல சார். உன்னை திருடன்னு சொன்னமா? அப்படியா? என்ன விட்டுருங்க சார். உன்னை உயிரோடு விடக்கூடாதுன்னு வேதவல்லி அம்மா சொல்லிருக்காங்க. தெரிஞ்சதில்லையா? ஐயோ, என் பொண்டாட்டிய பாக்குறதுக்காக நான் போறேன் சார். சார் நான் சத்தியமா திருடல சார். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் சார் கெஞ்சி கேட்கிறேன் சார், நான் ஒண்ணு செய்யறேன் சார். இதை விட்டுருங்க சார். கெஞ்சறத பார்த்தா உன்னை கொல்றதுக்கு எங்களுக்கு மனசே வரல. அதனால நீங்க செத்துரு. கயிறு இருக்கு, மாட்டிக்கிட்டு தொங்கு. கத்தி இருக்கு, குத்திக்கிட்டு செத்துரு. ரெண்டுமே கஷ்டமா இருந்தா இத குடிச்சிட்டு சேர்த்துப்பா. ஐயோ, போலீஸ்காரங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்களே ஐயா. நாங்க உண்மையான போலீஸ்காரங்க கிடையாது. வேதவல்லி அம்மா வீட்டு தோட்டத்துல வேலை செய்யற பண்ணக்காரங்க. இல்ல, அங்க பாரு. டேய், அம்மா, அப்பா. பயமா இருக்கு. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. உன்னை பயம் இல்லாம சாகடிக்கிறேன். ஐயோ, வேண்டாம். என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாது. வேண்டாம், என்னென்ன எந்திரிச்சு ஓடுறான்? அவன் இன்னைக்கு வீடு போய் சேரத்துக்குள்ள செத்துருவான்டா. கௌரி, 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 கௌரி. இந்த பழத்தை சத்தியமா திருடல கௌரி. சத்தியமா நான் இந்த பழத்தை திருடல.
பொன்ராசு அழாதப்பா, தைரியமா இரு. நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையான்னு. ரங்கநாதன் மானஸ்தன், அதனாலதான் அவமானம் தாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டான். என்ன இருந்தாலும் ரங்கநாதன் இந்த முடிவுக்கு வந்திருக்க கூடாதுப்பா. விதி யாரை விட்டுச்சு? பொன்ராசு மனசை தேத்திக்கப்பா, வாங்க போலாம். பொன்ராசு, பொன்ராசு, என்ன சொல்லு பொன்ராசு, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரங்கநாதன் அவமானத்தால தற்கொலை பண்ணிக்கலாம். என்னடா சொல்ற? ஆமா பொன்ராசு, வாழ்க்கையெல்லாம் தூங்கிட்டு இருந்தனா கண் முடிச்சு பார்த்ததே நம்ம ரங்கநாதன் கொலையத்தான். கொலையா? ஆமா, துடிக்க துடிக்க அவன் வாயில விஷத்தை ஊத்தி சாகடிச்சதே அந்த வேதவல்லியோட ஆளுங்க தான்.
ஐயோ, வேறவரை வெளி பிடிச்ச நாய வெளியவாடி. நீயா ராஸ்கல்? யாரை கேட்டு உள்ள வந்த? கற்பகம், கற்பகம், எங்கடி அம்மா? திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி உள்ள வந்து கொலைக்கிறியா? போட வெளியே. Get out! போ வெளியே. ஐயோ! கையை விடு. விடு கையை. விடு. விடு. விடு என்ன? bloody rascal. விடு என்ன? அம்மா! யாராவது வாங்க. கருப்பையா! நான் உயிருக்கு உயிரா வளர்த்த என் தங்கச்சியோட புருஷனை துடிக்க துடிக்க கொன்னு அவ பூவையும் பொட்டையும் அழிச்சு அவளுக்கு வெள்ளப்படவை கொடுத்தா உங்க அம்மா. அவளோட ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் அடக்கிறதுக்காக போட்டது தாண்டி இந்த முடிச்சு. வாழ்க்கை பூரா வெறுங்கலத்தோட இருக்கிற என் தங்கச்சியை பார்த்து பார்த்து நான் துடிக்கிற மாதிரி உன் கழுத்துல தொங்குற இந்த தாலிய பார்த்து பார்த்து உங்க அம்மா ஆயுசு பூரா ரத்த கண்ணீர் வடிக்கணும்டி. வாழ்நாள் பூராவும் நீ வாழா விட்டுங்கிறத நினைச்சு நினைச்சு அவ குமுறணுங்கிறதுக்காக போட்டது தாண்டி இந்த 2வது முடிச்சு. இனிமே அவ வெளியே வரக்கூடாது, தலை நிமிரக்கூடாது, சரிகட்டு ஆடக்கூடாதுன்னு போட்டது தாண்டி இந்த 3வது முடிச்சு. உங்க அம்மா கிட்ட ஓடு. நீ ஊர் அறிய பொன்ராசு பொண்டாட்டி ஆயிட்டேங்கிறத சொல்லிக்கிட்டே ஓடு. ஓடு. ஏண்டா தினமும் 3 கோழி 2 ஆடுன்னு முழுங்கிட்டு இருந்தீங்களே, இப்ப என் மூஞ்சில கறி பூச வச்சிட்டீங்களாடா? கூண்டுக்குள்ள இருந்த கிளிய பூனை தூக்கிட்டு போன மாதிரி என் பொண்ண துடிக்க துடிக்க தூக்கி போயிருக்கா. நீங்கதான் என்ன தூக்கிட்டாரா இருந்தீங்க தடி பசங்களா? டே கருப்பையா, இவனுங்களை கைய கால கட்டி போட்டு அடைச்சு வை. பச்சை தண்ணி கூட கொடுக்காது, பட்னி கிடந்த சாகட்டும். நான் படிச்சவன், உலகம் தெரிஞ்சவன். எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எப்படி துடைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயத்துக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு போறவ இல்லைன்னா அந்த அனாத பயலையும் இந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன செய்யற பாரு. நான் மூச்சு விட காத்து கூட இல்லாம வாழ்ந்துடுவேன். ஆனா ஒரு நிமிஷம் கூட என் கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழ மாட்டேன். கல்பனா, உனக்கு ஒண்ணும் ஆயிடல. எவனோ ஒருத்தன் வழுக்கட்டாயமா தாலி கட்டிட்டா அவ அவனுக்கு கொண்டாட்டி ஆயிட முடியுமா? அதை கைட்டு ஏறி சேத்துல காலு பட்டுட்டா காலை கழுவிக்கணுமே தவிர சேத்தோட சொந்தம் கொண்டாட முடியாது. கஞ்சிக்கு இல்லாத பைய கட்டினதை கைட்டி குப்பையில எறியாம இதுக்கு போய் அழுதுகிட்டே கொண்டா. உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல வீணா தலையிட கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சம்பந்தம் இருக்கிறதுனால தான் சொல்ல வந்தேன். இந்த சொத்து பத்து
வீடு வாசல் எல்லாம் உனக்கு சொந்தம். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க. என் பொண்ணு ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? நீ செய்ய போற காரியம் அவ்வளவு சரியில்லைன்னு சொல்ல வந்த. 4 செவத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம கட்டின தாலி இல்ல இந்த தாலி. 1000 பேருக்கு மத்தியில அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து கட்டி இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் தான் இவன் நம்ம பொண்ணு. இப்ப இன்னையில இருந்து அவ பொன்ராசோட பொண்டாட்டி. அப்படித்தான் இந்த ஊர் உலகம் சொல்லும். இந்த ஊர் மத்தியில எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த பொறுக்கி பைய கையால கைட்ட வச்சுட்டா அப்ப இந்த ஊர் உலகம் ஒத்துக்குமா? ஐயோ, இது செய்யக்கூடிய காரியமா? செய்ய முடியாதுங்கிறது என் அகராதிலே கிடையாது. அந்த பரதேசி பயலை என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சு அவன் கையாலே இந்த கைட்ட வைக்கல என் பேர் வேறவல்லி இல்ல. வேணாம். நம்ம ஊர் எம்எல்ஏ வராரு. நீ போய் காத்துக்கண்டா போ. காப்பி காப்பி, அதான் என் வேலை. வணக்கம்மா. வணக்கம். நாங்கெல்லாம் சாதிக்காத சாதனைய நீங்க சாதாரணமா செஞ்சிட்டீங்க. என்ன சொல்றீங்க? எங்க கட்சியோட கொள்கையே ஏழை பணக்காரங்க வித்தியாசத்தை ஒழிக்கணுங்கிறதா. அப்படி ஒரு சோசியலிஸ்ட சொல்லாம கொள்ளாம சைலண்டா செஞ்சிருக்கீங்க. இப்பேற்பட்ட காரியத்தை செஞ்ச உங்களுக்கு பொதுமக்களோட சார்பா ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு இருக்கேன். நீங்க தேதி கொடுத்தா அதுக்கேத்த மாதிரி மந்திரியோட டேட் வாங்கிடுறேன். சட்டசபையில கூட இதை பத்தி பேசலாம்னு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அடடா, என்ன தன்னடக்கம். அதை விடுங்க. நான் தனிப்பட்ட முறையில் கொடுக்கிற இந்த சின்ன பரிசை நீங்க ஏத்துக்கணும். மங்களா. தீர்ப்பு சுமங்கலி அருமா. அப்ப நாங்க புறப்படுறோங்க. உங்க மருமகன் வேன் டிரைவர் ஆச்சுன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம ஊருக்கு பஸ் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி வர்ற முதல் பஸ்ஸுக்கு உங்க மருமகன் தான் டிரைவர். வர்றங்க. வண்டியில போயிரு. என்னன்னா ஒரேடியா அந்தம்மா புகழ்ந்து தள்ளிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்தம்மா சம்மதிச்சு நடந்த கல்யாணம் இல்ல இது. தெரியும். பணக்கார திமிர்ல எப்படி எல்லாம் ஆடின அந்த வேறவல்லி. நான் ஓட்டு கேட்டு என்ன அத்தனை பேருக்கு முன்னாடி காலில் விழுந்து கும்பிட சொன்னால இன்னைக்கு அதே ஜனங்களுக்கு முன்னாடி அவ தலை குனிஞ்சு நிக்கணும். அதுக்காகத்தான் நான் அப்படி பேசினேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இன்று நாம் சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம். அடச்சே சும்மாரியா, 10 பேர் கூட்டிட்டா போதுமே, உடனே அடுக்கு முறையில பேசி எங்களெல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிருங்களே. அண்ணே சீக்கிரம் கொடி ஏத்திட்டு எங்களுக்கு எல்லாம் மிட்டாய் கொடுங்க. சுமாரா, எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லைங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. தம்பி பொன்ராசு, நம்ம ஊர்ல இந்த சுதந்திர கொடி ஏத்தி வைக்கிறதுக்கு நீதான் காரணம். அதுக்கு நாங்கெல்லாம் என்னைக்கு உனக்கு விசுவாசமா இருப்போம். தம்பி பொன்ராஸ் அவர்கள் இன்று இந்த சுதந்திர கொடியை ஏற்றி வைக்குமாறு உங்கள் எல்லோர் சார்பாகவும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அழுக்கு பூக்குல வைக்கிற மாதிரி நம்ம கொடி ஏத்துற நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்துட்டாரு. ஐயா வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னப்பா இவ்வளவு பேர் கூட்டமா கூடி இருக்கீங்க? என்ன விசேஷம்? ஐயா, எங்களுக்கு இன்னைக்கு சுதந்திர தினம். அது ஜனவரி 26ஆம் தேதியில வரும். ஐயா, ஆகஸ்ட் 15 தான் சுதந்திர தினம். ஓ அப்படியா? சுதந்திரம் ஆனதே எப்ப தெரியல, இவரெல்லாம் எம்எல்ஏ ஆயிட்டாரு. துயரண்டா. ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கே சுதந்திரம். எங்க ஊருக்கு இப்பதான். அதுவும் தம்பி பொன்ராசு மூலமா தான் எங்களுக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு. நீதான் பொன்ராசா? உன்னை பாக்கணும் தான் தம்பி நான் வந்தேன். உன் துணிச்சல நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஒரு பெரிய மதையானைய சின்ன கயித்துல கட்டி போட்ட. தம்பி அதை கொடு. நீ எடுத்த முடிவுல என்னைக்கு உறுதியா இருக்கணும். நான் வரப்பா. நான் 20 வருஷமா போட்ட சபதத்துல இருந்து எங்க தோத்து போயிடுவோம்னு நினைச்சேன். தம்பி பொன்ராசுனால இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன். இன்னையில இருந்து நான் வேட்டி கட்ட போறேன். இன்னையில இருந்து நான் வேட்டி கட்ட போறேன். இந்தாங்கண்ணா.